ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் 1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூஸ்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் நிரபராதி. இந்த மூவிஸோட ரிவ்யூஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட். 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. இன்ஸ்பைரிங்கான மோட்டிவேஷனல் டிராமாவா நரேட் பண்ணி காமிக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. 2013ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ஃபகத் ஃபாசிலோட எடுத்து நடிச்சிருக்காரு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டா இருக்காரு. அவரை பார்த்து ஹீரோயின் லவ்ல விழுந்து ரெண்டு பேருமே ஒன்னா லிவின்ல சில வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்து மிகப்பெரிய விஷயத்த பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த மாதிரி டைம்ல ஹீரோ வாழ்க்கையில மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால அவரோட வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோயின் கூடவே இருந்து ஹீரோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, ஹீரோ வாழ்க்கையில ஜெயிச்சாரா, இவங்களோட காதல் வாழ்க்கை கை குனிச்சா இல்லையா, ஹீரோக்கு என்ன ஆச்சு, அதனால அவரோட கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி மாறுதுங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் லபிங் நீட்டா ப்ராப்பரா லிப்சிங் கூட இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவி நடிச்ச எல்லாருமே ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ், டீசென்ட்டாவும் சூப்பராகவும் பிளேஸ் பண்ண ரொம்பவும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான ரொட்டீன் ரொமான்டிக்கல் டிராமா தான். நம்ம தனுஷ் நடிச்ச மயக்கம் என்ன மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். ஃபீல் குட் வைப்ல லைட் ஹார்ட்டடா கனெக்டபிளா ரிலேட்டபிளான ரொமான்டிக்கல் காமெடிக்கலாவா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ஆவரேஜா தான் இருக்குங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஷான டோன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஃபீல் குட் வைப்ல. அண்ட் படத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.25 மணி நேரத்துக்குள்ள நரேட் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒட்டாத ஒரு ஃபீல் கொடுத்துச்சு மூவில. அண்ட் படத்துல நோட்டபிளே பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி வேற எதுவுமே ஹைலைட்டா சொல்ற மாதிரி இல்ல. கேரக்டர் கண்டென்ட் கான்ஃபிடன்ஸ் சொல்லி எல்லாமே ஆவரேஜான டோன்ல ரொம்ப சிம்பிளா இருந்தனால ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துச்சுங்க இந்த மூவில. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் நிரபராதி. 2024ல தமிழ் டப்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூல் பஸ்ல இருந்து 7வது படிக்கிற பொண்ணு மர்மமான முறையில காணாம போறாங்க. இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோ போக்சோ சட்டத்துல ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ண கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இந்த பொண்ணை யார் இப்படி பண்ணது, ஹீரோவை எதுக்காக ட்ராப்ல மாட்டி விட்டாங்க, ஹீரோ இதுக்காக என்ன சம்பவம் பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மலையாள மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில நோட்டபிளான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை பிளேஸ் பண்ண ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் தான் வாட்சபிளா இருக்கு. அந்த ஸ்டோரி வைஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி எடுத்து சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் டிராமாவை கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாவும் ப்ராப்பராகவும் இல்ல. எமோஷன்ஸை தாண்டி லாஜிக் ரீசனிங் கேரக்டரைசேஷன் கான்ஃபிளிக்ட் கண்டென்ட்னு சொல்லி எல்லாமே பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஸ்கிரீன் பிளே நரேஷன் ரொம்ப ஆவரேஜா அவுடேட்டடா சிம்பிளான ஒரு டோன்ல ப்ரெடிக்டபிளா பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா ரெவென்ஸ் த்ரில்லருக்கான லாஜிக் ரீசனிங்குமே பெருசா எடுபடல, ரொம்ப அவுடேட்டடா போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்து. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ யூடியூப்ல தமிழ் வெர்ஷன்ஸோட அப்டேட் இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இவன் நிரபராதி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.